அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் பாட்டி அடிக்கடி எங்கள் வீட்டில் எங்களுக்கு சாப்பிட செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம சாப்பிட்றதால நம்மளோட போனுக்கெலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்புறம் பெண்களோட கர்ப்பப்பைக்கு இது ரொம்பவே நல்லது. பொதுவாக இதை பெரிய பிள்ளையான பெண் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த 9 நாளைக்கு சாப்பிட்றதுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் இதை வேறு யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா, மென்சஸ் டைமில் சில கேர்ள்ஸ்க்கு கை கால் வலி இடுப்பு வலிலாம் இருக்கும். அவங்களுக்குலாம் நம்ம இதை சாப்பிட செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் 30+ இருக்க சில பெண்களுக்கு இடுப்பு வலிலாம் இருக்கும். அவங்களுக்கும் நம்ம இதை சாப்பிட செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் சில பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூட்டு வலி கை கால் வலிலாம் இருக்கும். அவங்களுக்கும் நம்ம இதை சாப்பிட செஞ்சு கொடுக்கலாம். இதை சாப்பிட்றதால அந்த பெயின்க்கெலாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் வளர்ந்துட்டு வர குழந்தைங்களுக்கும் இதை நம்ம சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை சாப்பிட்றதால வளர்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களோட போனுக்கெலாம் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி தோலோடு இருக்க முழு உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துக்கிற உளுந்து இந்த மாதிரி தோலோடு இருக்க உளுந்தாக எடுத்துக்கணும். அது உடச்ச உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா இந்த மாதிரி முழு உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலோடு இருக்க உளுந்தில் தூசு மண்ணெலாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிறதுக்காக இதை அப்படியே ஒரு துணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் இந்த மாதிரி போனதுக்கப்புறமா நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்து நான் இதை வறுக்கிறதுக்காக கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை நம்ம நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுக்கும் போது இது லைட்டாக நிறம் மாறிட்டு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம உடச்ச உளுந்து சேர்த்துருந்தோன்னா அதோட நிறம் மாறி வர்றது நல்லாவே நமக்கு தெரியும். இந்த மாதிரி முழு உளுந்தில் லைட்டாக தான் நிறம் மாறி வர்றது தெரியும். இது கருகிடாமல் லைட்டாக நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக இது நிறம் மாறி வந்திருக்கிறது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதோட சூடு ஆறுறதுக்காக இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் இருக்க சூடுலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். பாரம்பரியமான முறையில் செய்கிறது கருப்பட்டி சேர்த்து தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி கருப்பட்டி இல்லைன்றதால வெல்லம் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நான் இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த வெல்லம் உளுந்து எல்லாமே நல்லா ஒன்றாகிற அளவுக்கு இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் அரைச்சிட்டு கூட ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு 3 மந்த் வரைக்கும் தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இதில் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் எண்ணெயை சூடு பண்ணுறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம காய்ச்சின எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் இதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம காய்ச்சின எண்ணெயை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சின எண்ணெயை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருக்கேன். எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மீதி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவோ இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட தேவைப்படலாம். ஸ்பூனால் இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு தடவை கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையால் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மாவு எடுத்து நல்லா அழுத்தி விட்டு லட்டு மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை இந்த மாதிரி பிடிச்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவையும் நம்ம லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் இது வீணாகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி எடுத்துட்டேன். நம்மளோட ஆரோக்கியமான உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்
வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.